தொடர்வது விரைவு செய்திகள். ஜூன் மாதம் தொடங்கும் பாசன ஆண்டில் பற்றாக்குறை இல்லாமல் தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு காவிரி ஆணைய கூட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 20வது கூட்டம் டெல்லியில் உள்ள காவிரி நீர் மேலாண்மை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆணைய தலைவர் SK கல்தர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம், கர்நாடக கேரள அரசு பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் காவிரி நீர் பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது தற்போது வரை நீதிமன்ற உத்தரவின்படி காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜூன் மாதம் தொடங்க உள்ள பாசன ஆண்டில் பற்றாக்குறை இல்லாமல் மாதந்தோறும் தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே தலைமையிலான பாஜக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சச்சின் பைலட் ஜெய்ப்பூரில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவரான அசோக் கெலாட் தலைமையிலான அரசு ராஜஸ்தானில் ஆட்சி செய்து வரும் நிலையில் சொந்த கட்சியின் செயல்பாட்டையே விமர்சித்து உண்ணாவிரதம் இருந்த சச்சின் பைலட்டை எச்சரிக்கும் வகையில் காங்கிரஸ் மேலிடம் நோட்டீஸ் அளித்துள்ளது. அதில் கட்சியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை உள்ளுக்குள் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஊடகங்கள் முன்பு பேசக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டது. இந்த எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் சச்சின் பைலட் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். சச்சின் பைலட்டிற்கு ஆதரவாக ஏராளமான காங்கிரஸ் கட்சியினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். பீகாரில் ரயில்வே துறையில் வேலை வழங்க நிலம் சட்டவிரோதமாக கையகப்படுத்திய வழக்கில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். ரயில்வே அமைச்சராக லல்லு பிரசாத் யாதவ் இருந்தபோது தகுதியில்லாத பலருக்கு ரயில்வேவில் வேலை வழங்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ், அவரின் மனைவி ராப்ரி தேவி உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக இந்த மாதம் நேரில் ஆஜராக வேண்டும் என தேஜஸ்வி யாதவிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதையடுத்து பீகாரில் இருந்து டெல்லிக்கு சென்ற தேஜஸ்வி காலை 10:53 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்தியாவில் ஒரே நாளில் கொரோனாவால் புதிதாக 5676 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் தினசரி தொற்று பாதிப்பின் விகிதம் 2.88 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது. நாட்டில் கொரோனா பாதித்து சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 3793 உயர்ந்திருக்கிறது. திங்கட்கிழமை மட்டும் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 3761 பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 358 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒரு வாரத்தில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விகிதம் 3.81 விழுக்காடாக உள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. தெலங்கானா சட்டப்பேரவையில் மாநில அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாக்களில் 3 மசோதாக்களுக்கு அந்த மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த செப்டம்பரிலிருந்து 10க்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்களை தெலங்கானா அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. ஆனால் அவற்றை சுமார் 7 மாதங்களாக ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதாக தெலங்கானா அரசு குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த மாதம் தெலங்கானா அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கு விசாரணை நடைபெறும் நிலையில் 3 மசோதாக்களுக்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். சில குறிப்பிட்ட மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் நகரத்தில் தேரோடும் வீதியின் மேல் செல்லும் மின்கம்பிகளை புதை மின் வடங்களாக மாற்றியமைக்க 6,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் தேரோடும் வீதிகளின் மேல் செல்லும் மின்கம்பிகளை புதைமின் வடங்களாக மாற்றியமைக்க அரசு முன்வருமா என்று அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் பணியை முடிக்க துறை சார்ந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் லூயிஸ்வில் என்ற நகரில் வங்கிக் கட்டடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவரை சுட்டுக் கொன்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபர் 23 வயதான கார்னர் ஸ்டர்ஜியான் என்பதும் அவர் முன்னாள் வங்கி ஊழியர் என்பதும் தெரியவந்தது. இந்த தாக்குதலால் அந்த பகுதியில் அசாதாரண சூழல் காணப்பட்டது. அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் எரிமலை வெடித்து 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு எரிமலை குழம்பு வெளியேறி வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் காம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள ஷிவிலுச் எரிமலை வெடித்து அனல் கக்கும் குழம்பையும் சாம்பலையும் வெளியேற்றி வருகிறது.
இதனால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. அருகில் உள்ள கிராமங்கள் முழுவதும் சாம்பல் படிந்து காணப்படுகின்றன. எரிமலை வெடித்த இடத்திற்கு அருகில் உள்ள கிராமங்களில் வசிப்பவர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கார் மோதி சிறுவன் உயிரிழந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. எண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த முத்துசாமியின் மகன்கள் தங்களது பாட்டியுடன் அந்தியூர் தேர்வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு உறவினரை பார்க்க சென்றனர். சிறுவர்கள் இருவரும் மருத்துவமனை வாசலில் நின்றிருந்தபோது ரிவர்ஸ் கியரில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சிறுவர்கள் மீது மோதியது. சிறுவர்கள் நின்றிருந்த இடத்தில் மற்றொரு காரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் 2 கார்களுக்கும் நடுவே சிக்கியே பெரும் விபத்து நடந்தேறியது. இதில் 7 வயதான சிறுவன் தனீஷ் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். 12 வயதான சிறுவன் தருண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக அந்தியூர் காவல்துறையினர் கார் ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். IPL கிரிக்கெட்டில் திங்கட்கிழமை நடந்த 15வது லீக் போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் பெங்களூரு அணி கேப்டன் டியூப்ளசிக்கு IPL நிர்வாகம் 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த போட்டியில் லக்னோ பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் லக்னோ அணி பந்து வீசியது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. பின்னர் ஆடிய லக்னோ அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 2வது பந்து வீசிய பெங்களூரு அணி பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ள IPL நிர்வாகம் டியூப்ளசிக்கு அபராதம் விதித்தது. இதேபோல் கடைசி பந்தில் 1 ரன் எடுத்து வெற்றிக்கு உதவிய அவேஷ்கான் தலைக்கவசத்தை தரையில் வீசி உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். அதுவும் விதிமீறல் என்பதால் அவருக்கும் IPL நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் மீண்டும் 45,000 ரூபாயை கடந்துள்ளது. முந்தின விலையை விட சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை 45,040 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் அதிகரித்து 5,630 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 40 காசுகள் அதிகரித்து 80 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளியின் விலை கிலோவிற்கு 400 ரூபாய் அதிகரித்து 80,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் 1 அவுன்ஸ் தங்கம் 0.35 விழுக்காடு உயர்ந்து $1,998 விற்பனை செய்யப்படுவதால் அதன் பிரதிபலிப்பாகவே இந்தியாவிலும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது.